Welcome to the series of 16 Days of Activism to End Gender-Based Violence. Gender-Based Violence or the 16 Days Activism எப்படி வந்தது என்ன ஏதுன்ட்டு ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா why gender-based violence is a men's issue and not a women's issue. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு நம்ம gender-based violenceனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ gender-based violenceனா ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களை அவங்களோட ஜெண்டர் பேஸ் பண்ணி இல்லை அவங்க ஜெண்டர்னால வந்து அவங்கள வந்து ஃபிசிக்கலி இல்லை எமோஷ்னலி சைக்கலாஜிக்கலி இந்த மாதிரி அப்யூஸ் இல்லை வயலன்ஸுக்கான வயலன்ஸ் பண்ணுறது தான் ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ். ஸோ நம்ம வந்து இதை நம்ம இந்தியா சுச்சுவேஷன் நம்ம பார்த்துருப்போம் எப்படி வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுவாங்க இல்லைன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் படிக்கும் போது பரவாயில்ல அது அண்ட் நோ ஒன் வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் த உமன் ஆர் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் த மேன் அண்ட் சே இந்த மாதிரி பண்ணாத இதெல்லாம் தப்புன்ட்டு. ஸோ இது வந்து நம்ம கல்ச்சரில் வந்து ஒரு ஆணுனா நம்ம இப்படி தான் இருக்கணும், ஒரு பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு நம்ம சொல்லி வளர்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், ஆண்களுக்கு வந்து பெண்களோட நிறைய பவர் இருக்குன்னு இதாகும். ஸோ இதனால வந்து நிறைய கிரைம்ஸ் வந்து மென் உமனுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறாங்க. ஸோ இது நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா இது வந்து உமன்ஸ் இஷ்யூ. ஏன்னா உமன்ஸ் தான் விக்டிம். பட் உமன் விக்டிமாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க மேலே இந்த கிரைம்ஸ் பண்ணுறவங்க வந்து மென்னாக இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இது வந்து டெஃபினெட்லி ஒரு மென்ஸ் இஷ்யூ தான். ஸோ நம்ம கல்ச்சுரலி நம்ம வந்து மேன் வந்து இப்படி தான் இருப்போம்னு நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். ஸோ தே ஆர் பிஹேவிங் அக்கார்டிங் டு தட். பட் அட் த சேம் டைம் யாராவது ஒரு ஆண் இல்லைன்னா இன்னொருத்தவங்க வந்து ஒரு கிரைம் அப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் பண்ணாதீங்க இது தப்புன்னு we have to stand up. பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நம்ம இதை பண்ணுறது இல்லை இது இஸ் ஏ பர்சனல் இஷ்யூ வாட் நம்ம அவங்களே ரிசால்வ் பண்ணியிருப்பாங்க நம்ம விட்டுருவோம். பட் தட் இஸ் அ வெரி ராங் வே டு அப்ரோச். ஸோ நம்ம வந்து ஆஸ் அ மேன் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் we need to stand up. We need to be part of the change. We need to be part of the conversation to make things better, not just for ourselves, but for others as well. So, in the gender-based violence, நம்ம stop பண்ணோம்னா சொன்ன மாதிரி when we witnessed any sort of crimes like this happening, நம்ம வந்து victim ஓட சைடு இருக்கணும். நம்ம எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கணும்னா we become a bystander who is supporting the perpetrator, who is abusing the victim. So, நம்ம வந்து as a man, we need to change ourselves to make the world a better place. Not just for ourselves, for our future generations, for our future daughters, and for our current younger generations. So, நீங்கள் வந்து ஒரு மேனாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷோர் யூ unlearn your bad behaviors and change to be a better person. And நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக இருந்து இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் அண்ட் வர ஜென்ரேஷன்ஸுக்குமே வந்து இந்த மாதிரி ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் இல்லாமல் எப்படி இது பண்ணலான்ட்டு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் வெயிட் ஃபார் மோர் வீடியோஸ்.